இப்ப நம்ம லாஸ்டா என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 டிஃப்ரெண்டான அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் இந்த அமினோ ஆசிட்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒன்னு அமினோ குரூப்னு சொல்லக்கூடிய NH3, அது லாஸ்டா NH2 மாறிடும். அடுத்து ஒரு ஆசிட் குரூப், அது COOH அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். சோ இந்த NH3 COOH இருந்தது அப்படின்னா அவன் அமினோ ஆசிட் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ the R group in this proteinous amino acids could be a hydrogen. அதாவது இப்ப புரோட்டீனியஸ் அமினோ ஆசிட்ஸ்ல ஹைட்ரஜன் இருக்கா? நம்ம டிஃபரெண்ட் R குரூப்னு சொன்னோம் இல்லையா? அதான் இங்க பாருங்க, இந்த இடத்த ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இங்க NH3, அதாவது NH3 இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ இந்த NH3 நடுவுல CH, அது கூடயே நம்ம ஆசிட் குரூப்னு சொன்னோம் இல்லையா? இந்த ஆசிட் குரூப் COOH, இவன் வந்து அமினோ குரூப் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் R குரூப். இந்த இடத்துல யார் வேணா ஜாயின் ஆயிக்கலாம். ஒருவேளை நம்ம சொன்ன ஹைட்ரஜன் குரூப் இருந்தா அப்படின்னா அந்த அமினோ ஆசிட நம்ம கிளைசின்னு சொல்லுவோம். ஒருவேளை மெத்தில் குரூப் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மெத்தில் குரூப்ப நம்ம அலனைன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஹைட்ராக்சில் இருந்தா அப்படின்னா அது செரின் அப்படின்னு சொல்லுவோம். So the 3 of the 20 are shown in the figure 9.1. 9.1ல நம்ம அதோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். இப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் இருந்தா அது பேர் என்ன? கிளைசின் அப்படின்னும், இல்ல எனக்கு மெத்தில் குரூப் இருக்கு அப்படின்னா மெத்தில் இருந்தா அது பேரு அலனைன் அப்படின்னும், ஹைட்ராக்சில் குரூப் இருந்தா அது செரின் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத பாத்துட்டோம். இப்ப செரின் இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கெமிக்கல் அண்ட் physical properties of the amino acids are essential of the amino carboxyl and the R functional group. என்னென்ன சொல்லிருக்காங்க? அமினோனா ஒண்ணு இல்ல, நம்ம இங்க பார்த்த NH3, கார்பாக்சில் அப்படின்னு சொல்ற COOH, இல்ல R functional, இதுதான் அந்த R functional. இந்த மூணு இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Based on the number of amino and carboxyl group, they are acidic. ஒருவேளை அதுல எத்தனை நம்பர் அமினோ இல்ல அசிடிக் குரூப் இருக்கோ அதை பொறுத்து நம்ம அசிடிக்னு சொல்லலாம். ஒருவேளை அசிடிக் அப்படின்னா இது எக்ஸ்ட்ரா இன்னொரு COOH இருந்தா இது அசிடிக்கா மாறிடும். சோ எக்ஸாம்பிள் என்ன அசிடிக்? குளுட்டாமிக் ஆசிட் இல்ல ஆஸ்பார்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு, எது வேணா சொல்லலாம். இன்னொன்னு பேசிஸ் அப்படின்னா இங்க வந்து காரம், இது வந்து அமிலம் சொல்லுவோம் தமிழ்ல, இத வந்து காரம் அப்படின்னு சொல்லுவோம். நாட் பேசிக்னா அடிப்படைன்ற மீனிங் வராது, இந்த இடத்துல காரம் அப்படின்னா லைசின். இதுவே நியூட்ரல்னா என்னது? நாட் ஆசிடிக் நாட் பேசிக் அப்படின்னா நியூட்ரல். அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வேலைன். சோ இதெல்லாம் வந்து அமினோ ஆசிட்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் குரூப்பை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிமிலர்லி தேர் ஆர் அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ் ஆர் தேர். அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரோமேட்டிக் அதாவது இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் ரிங் ஷேப்ல இருக்கும், அததான் வந்து அரோமேட்டிக். எக்ஸாம்பிள் தைரோசின், ஃபினைல் அலனைன், டிரிப்டோஃபான் சொல்லுவோம். ஃபினைல் அனலைன் அண்ட் டிரிப்டோஃபான், இதை நம்ம ஜெனடிக்ஸ்ல பார்த்திருப்போம். ஃபினைல் அனலைன் அண்ட் டிரிப்டோஃபான் இவங்களுக்குலாம் ஒரே ஒரு கோடான்ஸ் தான் இருக்கும். அடுத்து a particular property of amino acids is an ionizable range. இதுதான் ionizable nature அப்படின்னு சொல்லுவோம். ionizable nature, அயன்னா என்ன? ஒன்னு பிளஸ் அயனா இருக்கும் இல்ல மைனஸ் அயனா இருக்கும். இப்ப நேச்சர் ஆஃப் N-2 and COOH group, இந்த ionizable nature of NH2O and COOH என்ன அப்படின்னா hence in the solution of different pH structure of amino acid changes. ஒருவேளை இந்த ionizable nature சேஞ்ச் ஆனா அமினோ ஆசிடோட ஸ்ட்ரக்சரும் சேஞ்ச் ஆகும். இப்ப எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இது A, இது B and இது C அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப ஏல பார்த்தோம்னா நார்மல் அமினோ ஆசிட், அதாவது NH3 சொல்ற அமினோ குரூப் அண்ட் COOH சொல்லக்கூடிய அசிடிக் குரூப் ரெண்டுமே இருக்கு. இங்க Rன்ற ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருக்கு, இது நார்மல். இது வந்துட்டு என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்க ஒரு OH இழந்து, அதாவது ஹைட்ரஜன் அயனியை இழந்து என்னவா மாறுது அப்படின்னா மைனஸா மாறிடுது. இழக்கிறனால அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா மைனஸ். இப்ப நமக்கு B இதுல என்ன கொடுத்திருக்கான்? இந்த இடத்துல பிளஸும் இந்த இடத்துல மைனஸும் இருக்கு. சோ ரெண்டு அயனிகளுமே ஒரே காம்பவுண்ட்ல இருக்கிறனால இந்த B is called Zwitter ionic form அப்படின்னு சொல்றாங்க. Zwitter ionic form.
இது பேர் என்னது? ஸ்விட்டர் அயானிக் ஃபார்ம். இது கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கலாம். ஏன் அப்படின்னா ஸ்விட்டர் அயானிக் ஃபார்ம்னு சொல்லிட்டு வாட் இஸ் ஸ்விட்டர் அயானிக் ஃபார்ம்னு சொல்லி நமக்கு இந்த டிஃப்ரெண்டா ஆப்ஷன் ஏ இதுவும் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சின்னு கொடுக்கலாம். இல்ல இதை கொடுத்துட்டு இது என்னவா இருக்கும், ஸ்விட்டர் அயானா இல்ல பாசிட்டிவ் அயானா இல்ல நியூட்ரல் அயானா அந்த மாதிரியும் கேட்கலாம். சோ ஸ்விட்டர் அயான் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பிளஸும் இந்த இடத்துல மைனஸும் ஒரே காம்பவுண்ட்ல இருக்கிறதுன்னா நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஸ்விட்டர் அயானிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். ஸ்விட்டர் அயானிக் ஃபார்ம் இது ரிவர்சபிள். இது அடுத்த ஸ்டேஜ் எப்படி போலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்க 3 அதாவது 3னா என்னது? 3 ஹைட்ரஜன் இருக்கு. அந்த 3 ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜனை இழந்து H2வா மாறிடுச்சு. அதாவது 2 H தான் இருக்கு. 3 Hல ஒரு H போனனால 2 H இருக்கு. சோ H2N by CH COO minus இங்க R இங்க C, அதாவது C டைப். இது இந்த மாதிரி மாறிடலாம். அதாவது பிளஸ் இருக்கிறது இங்க குறைஞ்சிருச்சு, இங்க மைனஸ் மட்டும் தான் இருக்கு. அதாவது இந்த இடத்துல பிளஸ் தான் இருக்கு, இந்த இடத்துல மைனஸ் தான் இருக்கு, நடுவுல இருக்கிறதுல ரெண்டுமே இருக்கு. இந்த ஆரோக்கு என்ன மீனிங் அப்படின்னா இட்ஸ் ரிவர்சிபிள். இந்த காம்பவுண்டா ரிவர்சிபிள் ஆன மாதிரி இந்த காம்பவுண்ட் திரும்ப இந்த ஸ்விட்டர் அயானிக் பொசிஷனுக்கே மாறலாம். இல்ல ஸ்விட்டர் அயானிக் வந்து ஏ காம்பவுண்டாவும் மாறலாம் அப்படிங்கிறது தான் இது குறிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் லிபிட்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா லிபிட்ஸ் அப்படின்னாவே அது ஒரு வாட்டர் இன்சால்யூபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுல வந்து வாட்டர் இன்சால்யூபிள் அப்படின்னா என்ன? அதாவது வாட்டர்ல கரையாத அப்படின்னு சொல்லுவோம். நீரில் கரையாத பொருள். அதாவது நார்மலா நம்ம கார்போஹைட்ரேட் தண்ணி பட்டா கரைஞ்சிட்டோம். ஆனா இந்த லிபிட்ஸ் எக்ஸாம்பிள் லிபிட்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல, ஆயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயில் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல பார்த்தோம்னா எண்ணெயில இப்ப நம்ம தண்ணியில எண்ணெய் விட்டோம்னா அது கரைஞ்சிடுமா? தனியா அது ஒரு தனியா தான் நிற்கும். அதே போல இந்த லிபிட்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, வாட்டர் இன்சால்யூபிள். தே குட் பி சிம்பிள் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது வந்து ஒரு சிம்பிள் ஃபேட்டி ஆசிட்ஸா இருக்கலாம். இந்த ஃபேட்டி ஆசிட்ங்கிறது ஒண்ணும் இல்ல, கார்பாக்சில் குரூப் அவன்கிட்ட இருக்கும். கார்பாக்சில் குரூப் எல்லாத்துலயுமே கார்பாக்சில் குரூப் இருக்கும். எல்லாத்துலயுமே கார்பாக்சில் குரூப் இருக்கும். எது கூட? நம்ம ஆர் ஃபங்க்ஷனல் குரூப்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல கார்பாக்சில் குரூப் கூட ஒட்டிட்டு இருக்கும். அது மெத்தில் அப்படின்னா CH3 ஒட்டிட்டு இருக்கும். எத்தில் அப்படின்னா C2H5. அதாவது எத்தில் ஆல்கஹால்னா என்ன சொல்லுவோம்? C2H5OH சொல்லுவோம். சோ அந்த மாதிரி ஒருவேளை அது மெத்திலா இருக்கலாம், இல்ல எத்திலா இருக்கலாம், இல்ல ஹையர் நம்பர் ஆஃப் CH2. அதாவது ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடுல பார்த்தோம்னா நிறைய CH2 மேல CH2 இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய நம்பரை சேர்ந்ததாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு கார்பன்ல இருந்து 19 கார்பன் வரைக்கும் இருக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா பால்மிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. பால்மிட்டிக் நார்மலா நம்மளோட லிபிட்ஸை ரெண்டா பிரிப்பாங்க, சாச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட். அந்த சாச்சுரேட்டட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாச்சுரேட்டட்ல டூ குரூப்ஸ் இருக்கு. அதாவது பாண்டிங் வந்து கம்மியா தான் இருக்கும், ஆனா அன்சாச்சுரேட்டட்ல பாண்டிங் அதிகமா இருக்கும். இப்ப பால்மிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது அன்சாச்சுரேட்டட் ஒண்ணுக்கு எக்ஸாம்பிள். அதுல எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா கார்பன்ஸ் 16 கார்பன்ஸ் இருக்கும். சோ 16 கார்பன்ஸ்ல இன்க்ளூடிங் கார்பாக்சில் கார்பன். அப்புறம் இன்னொரு ஃபேட்டி ஆசிட் எடுத்துட்டாங்க, அது பேரு அரக்கிடோனிக் ஆசிட். இதுல பார்த்தோம்னா 20 கார்பன் இருக்கு. சோ ஆட்டம்ஸ் இன்க்ளூடிங் த கார்பாக்சில் கார்பன். fatty acids could be, அதாவது fatty acids நம்ம முன்னே சொல்லிட்டோம் என்னவா இருக்கலாம்? ஒன்னு saturated, another one unsaturated. ரெண்டா பிரிக்காங்க. அப்படி பிரிக்கிறப்ப saturated அப்படிங்கிறது without double bond. double bondனா ஒண்ணுல ஈக்குவல் மாதிரி இருக்கும், அந்த double bond இருக்காது. அதுவே unsaturated அப்படின்னா more double bonds இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். another simple lipid is glycerol. இருக்கிறதுல ஒரு சின்ன லிப்பிட் எது அப்படின்னு பார்த்தோம்னா glycerol. ஏன்னா லாஸ்டா லிப்பிட் வந்து என்னவா பிரியும்னா glycerol plus 3 fatty acids பிரியும். அதாவது இருக்கிறதுல ஒரு smaller molecules அப்படின்னு பார்த்தோம்னா glycerolம் fatty acids தான். இதுல பார்த்தோம்னா ட்ரைஹைட்ராக்சிப்ரோபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட் இருக்கு. many lipids have both glycerol and fatty acids. அதாவது லிப்பிட்ஸ் அப்படிங்கிறதுல என்னவா பிரியும் அப்படின்னா glycerol plus 3 fatty acids.
சோ ஒரு லிப்பிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல மோர் நம்பர் ஆஃப் கிளிசரால்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு லிப்பிடுக்கு இது. அதுவே 2 more லிப்பிட்ஸ்னா இங்க 2 கிளிசரால், இங்க 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்ப கிளிசரால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு லிப்பிட் எடுத்துக்கிட்டோம்னா மோர் நம்பர்ஸ் ஆஃப் கிளிசரால் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். Here the fatty acids are found esterified with glycerol. Esterified அப்படின்னா ஒண்ணும் இல்ல, formation of ester bond. Formation of ester bond with glycerol. அதாவது நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஒரு அமினோ ஆசிட்ஸ் வந்து புரதமா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா நடுவுல வந்து பெப்டைட் பாண்ட் உருவாகும், அப்பதான் அவன் புரதமா மாறுவான். அதே போல இந்த இடத்துல நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து கிளிசரால் கூட எஸ்டிஃபைட் ஆனாதான் அவன் ஒரு லிப்பிடா, அதாவது பெரிய ஒரு மூலக்கூறா மாற முடியும். These are also they can be monoglycerides, diglycerides and triglycerides. எதை வச்சு நம்ம மோனோகிளிசராய்ட்ஸ் ட்ரைகிளிசராய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு கிளிசராய்டு இருந்தா அது மோனோ, ஒருவேளை 2 இருந்தா டை, ஒருவேளை 3 இருந்தா அது ட்ரைகிளிசராய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். There are also called as fats, oils. இதை வச்சு கூட சொல்லலாம் based on the melting point. எந்த ஒரு வெப்பநிலையில வந்து அவங்க மெல்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்களோ அதை வச்சு இவங்க என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மோனோகிளிசரைட்ஸா, டைகிளிசரைட்ஸா இல்ல ட்ரைகிளிசரைட்ஸான்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா மோனோகிளிசரைட் வச்சிருக்கவன் ஈஸியா மெல்ட் ஆயிடுவான். இதுவே டை ஆர் ட்ரை அப்படின்னா கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கும். சோ மெல்டிங் பாயிண்ட வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆயில்ஸ் ஹேவ் லோ மெல்டிங் பாயிண்ட், லோயர் மெல்டிங் பாயிண்ட். எக்ஸாம்பிள் ஜிஞ்சலி ஆயில் ரிமைன் as oil in a winter. அதாவது இவனுக்கு லோ மெல்டிங் பாயிண்ட், அதாவது உருகுநிலை வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எவ்வளவு வெப்பநிலை குறைஞ்சாலும் சரி அவன் ஆயிலா வேற ஏதாவது கன்வெர்ட் ஆக முடியாது. இப்ப எக்ஸாம்பிள் விண்டர்ஸ்ல கூட ஆயிலா தான் இருக்கும். இப்ப நம்ம நார்மலா கோகனட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விண்டர் சீசன் வந்து பார்த்தோம்னா அந்த விண்டர் சீசன்ல அது சாலிட் நேச்சருக்கு மாறிடும், ஒரு வெண்ணெய் மாதிரி மாறிடும். என்ன காரணம் அப்படின்னா அவனுக்கு நம்ம மெல்டிங் பாயிண்ட் கொஞ்சம் ஹையர், லோயர்ல இருந்து கொஞ்சம் ஹையர். ஆனா இவனுக்கு லோயராவே இருக்கனால விண்டர்ல கூட ஜிஞ்சலி ஆயில்னு சொல்லக்கூடிய அந்த இஞ்சி எண்ணெய்ன்னு சொல்லுவோம். அந்த ஜிஞ்சலி ஆயில் ஜிஞ்சலி ஆயில் அப்படிங்கிறது நல்லெண்ணெய். அந்த எண்ணெய் என்னவா இருக்கும் அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட்லயே தான் இருக்கும், அதாவது ஆயிலாவே தான் இருக்கும். Can you identify a fat from the market? Some lipids have phosphorus and phosphorylated organic compound in them. ஒருவேளை ஒரு லிப்பிட்ல பாஸ்பாரிலேட்டட் அல்ல பாஸ்பரஸோ இருந்துச்சு அப்படின்னா அவனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்போலிபிட்ஸ். They are found in cell membrane. Lecithin is one example அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பாஸ்போலிபிட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட செல் மெம்பரேன். செல் மெம்பரேன் எங்க இருக்கு? both in animal cell and plant cell, bacteria cell எல்லாத்துலயுமே செல் மெம்பரேன் இருக்கு. அந்த செல் மெம்பரேன்ல பாஸ்போலிபிட் இருக்கான். ஏன் இப்ப எக்ஸாம்பிள் பாக்டீரியா செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்துட்டு பாக்டீரியாவை 2ஆ பிரிப்போம், கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ்னு பிரிப்போம் பாக்டீரியா செல் மெம்பரேனை. பாக்டீரியாவோட செல் மெம்பரேனோட திக்னஸ் பொறுத்து அதை வந்துட்டு நம்ம 2ஆ பிரிப்போம், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஏன் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிக்கிறோம் அப்படின்னா பாஸ்போலிபிட் அந்த உரை இருந்துச்சு, அது மேல் அந்த செல் உரை மேல இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து கிராம் பாசிட்டிவா இருப்பான். ஒருவேளை அதோட திக்னஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவன் கிராம் நெகட்டிவ், அதாவது பிங்க் கலரா மாறிடும் அந்த கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நமக்கு எக்ஸாம்பிளா சொல்றது என்னன்னா லெசித்தின், அதாவது பாஸ்போரஸ் இருந்தா அந்த லிப்பிட வந்து பாஸ்போலிபிட்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா லெசித்தின் இங்க சொல்லிட்டாங்க. Some tissues, especially the neural tissues, have the lipids. Neural அப்படிங்கிறது நம்ம nervous systemத்துல இருக்க tissues சொல்றாங்க. Nervous tissues have lipids with a more complex structure. நார்மலாவே நம்ம nervous system பார்த்திருப்போம், அதுல nerve cell பார்த்திருப்போம், அதோட ஸ்ட்ரக்சரே பார்த்தோம்னா மோர் காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும். சோ அது மேல மைலின் ஷீத் இருக்கும், அது எல்லாமே வந்து லிப்பிடால ஆனது. சோ அதுல வந்து லிப்பிட்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்து லிப்பிட் அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு லிப்பிட்ல வந்துட்டு ஒரு என்ன சொல்லலாம் வெளியில இருந்து வர எந்த ஒரு இம்பல்ஸையும் அதை டேமேஜ் பண்ணாம அந்த நர்வ் செல்ஸ பாத்துக்கும். ஏன் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்க மற்ற எல்லா டிஷ்யூஸும் ஏதாவது டேமேஜோ இல்ல டெத் ஆயிடுச்சுனாவோ திரும்ப அதால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா வளர முடியும். ஆனா நம்மளோட நர்வஸ் டிஷ்யூ நம்ம பிறக்கிறப்ப எவ்வளவு நர்வஸ் செல்ஸ் இருக்கோ அதே தான் டில் டெத் வரைக்குமே நம்ம உடம்புல இருக்கும். ஒரு நியூவான நர்வ் செல் உருவாகாது.
அதனால அதை சுத்தி நிறைய லிபிட்ஸ் இருக்கும். So okay, living organisms have a number of carbon compounds in which heterocyclic rings can be found. Heterocyclic, homocyclic, hetero அப்படின்னா ஒரே மாதிரியான, ஹெட்டிரோட வேறுபட்ட அப்படின்னு சொல்லலாம். Some of these nitrogen bases adenine, guanine, cytosine and uracil and thymine அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நார்மலா நம்ம சொல்ற இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா, அவனோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரிங்ஸை வச்சுதான் ஸ்டார்ட் ஆகும். எல்லாம் அதுலயே வந்து மோனோ ரிங், டபுள் ரிங். டபுள் ரிங் யார் யாருக்குன்னு பார்த்தோம்னா குவானைன் அண்ட் தைமினுக்கு டபுள் ரிங் இருக்கும், மற்ற எல்லா அடினைனுக்கும் சைட்டோசினுக்கும் ஒரே ரிங் தான் இருக்கும். அப்படி பாக்குறப்போ when found attached to the sugar they are called nucleoside. நாம அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவோமா, ஏன்னா சுகர்ல ஆட் ஆகுறதுனால. பாருங்க, சுகர்ல ஸ்டார்டிங் லெட்டர் எஸ், சோ நியூக்ளியோசைடுக்கும் ஸ்டார்டிங் லெட்டர் பார்த்தோம்னா சைடுல எஸ் வருது. சோ எப்ப இந்த நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய இந்த பேசஸ்ல சுகர் ஆட் ஆனா அவன் பேரு நியூக்ளியோசைடு. ஒருவேளை பாஸ்பேட் குரூப் இஸ் ஃபவுண்ட் எஸ்ட்ரிஃபைட் டு தி சுகர், சுகரும் இருக்கான் பாஸ்பேட் குரூப்பும் இருக்கான், ரெண்டு பேரும் இருக்கானா அவனை நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். சோ அடினோசின், குவானோசின், தைமிடின், யூரிடின் அண்ட் சைட்டிடின் ஆர் நியூக்ளியோசைட்ஸ். ஒருவேளை இதுல ஆசிட்ன்ற ஒரு வார்த்தை எல்லாத்துலயும் ஆட் ஆயிருந்தா அவங்கள என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். So nucleic acids like DNA and RNA consist nucleotides only. DNA and RNA functions as a genetic material. நம்ம இதுக்கு தெரியும், ஏன்னா DNA and RNA அப்படிங்கிறவன் ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைகளுக்கான பண்புகளை கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்றான் ஜீன்ஸ் மூலமா அப்படின்னு பாத்துக்கோம். இப்போ நார்மலா நம்ம DNA அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 2 டைப்ஸா பிரிச்சிருப்பாங்க பேசஸ். என்னமா பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பியூரின், நம்ம முன்னாடியே சொன்னதுதான் பியூரின், பைரிமிடின். பியூரின் அப்படிங்கிறவன் ஒண்ணும் இல்ல அடினைன் அண்ட் குவானைன். பைரிமிடின் அப்படிங்கிறது சைட்டோசின் அண்ட் தைமின். இது ஆர்என்ஏல மட்டும் தைமினுக்கு பதிலா யுராசில் இருக்கும், இது டிஎன்ஏ. இந்த அடினைன்ல ஒருவேளை சுகர் ஆட் ஆனா, அதாவது பைரிமிடின் எல்லாத்துலயும் சரி சுகர் ஆட் ஆனா இதை எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவோம். நியூக்ளியோசைடு ஏன் அப்படின்னா சுகர் ஆட் ஆயிருக்கு. ஒருவேளை அதே இந்த A plus S கூட பாஸ்பேட் குரூப்னு சொல்லக்கூடிய PO4 அடினைன், குவானைன் கூட சுகர் கூட இந்த பாஸ்பேட் ஆசிட், அதே போல சைட்டிடின், தைமின் இல்ல யுராசில், PO4 ஆட் ஆயிருந்தா இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியோடைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நியூக்ளியோடைடு. இதுக்கு என்ன பேரு? இது எல்லாத்தையும் சேர்த்து நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோம். இந்த தனித்தனியா இதுக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா இது அடினைன்னு சொல்லுவோம். இதுல சுகர் சேர்றதுனால அடினோசின் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, அடினோசின் அப்படின்னு சொல்லுவோம். அடினோசின், குவானோசின் அண்ட் தைமிடின் அண்ட் யூரிடின் அண்ட் சைட்டிடின். அதுவே இதுல பாஸ்பேட் குரூப் சேர்ந்திருந்தான் அப்படின்னா அடினிலிக் ஆசிட். எல்லாத்துக்கூடயும் ஆசிட்ன்ற ஒரு வார்த்தை வந்து வேர்டு வந்து ஆட் ஆகும், ஒரு வேர்ட் ஆட் ஆயிடும். இதுதான் வந்து அதோட இதுன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இங்க நமக்கு காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாம என்ன சொன்னோம், கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது பயோ மாலிகூல்ஸ் தானே பாக்குறோம். அவங்கள யார் யார் இருப்பா? கார்போஹைட்ரேட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், அப்புறம் கீழே வந்து லிபிட்ஸ். இவங்க 3 பேர்த்த பத்தி தான் இங்க மேஜரா நம்ம பார்க்க போறோம். கார்போஹைட்ரேட்ஸ்னா ஒண்ணும் இல்ல, நமக்கே தெரியும் குளுக்கோஸோட ஃபார்முலா. என்ன குளுக்கோஸோட ஃபார்முலா? C6H12O6. இங்க பார்த்தோம்னா இது ஒரு கார்பனோட பிளேஸ், இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன். சோ எத்தனை பிளேசஸ் இருக்கு? 1 2 3 4 5 6. சோ 6 கார்பன். இந்த 6 கார்பன் கூடயும் H2 ன்னு எல்லா இடத்துலயும் ஜாயின் ஆயிருக்கும். சோ H12 and O6. இதுதான் வந்து கார்பனோட ஃபார்முலா. இதுவே ரிபோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிபோஸ்னாவே 5. சோ C5H10O5.
இதோட ஃபார்முலாவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா CH2O. அதாவது C எத்தனை இருக்கோ 6, ஒருவேளை 6 இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இங்க 2 அப்படின்னா 2 into 6 ன்னு போடணும் 12. இங்க 1 தான் இருக்கு, சோ இங்க 1 6 ஆர் 6 அப்படின்னு போட்டுடலாம். அதே போலதான் இங்க ரிபோஸ் அப்படின்னா 5. சோ C5 நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இத டபுள் பண்ணோம்னா 10, இது 1 5 ஆர் 1 அப்படின்னு போடலாம். இதுல இங்க வந்து 6 இருக்கனால இவன் ஹெக்ஸாகோனல் ஷேப்ல இருக்கான், இவன் பென்டான் ஷேப். அதாவது 1 பாருங்க 1 2 3 4 5 ஃபேசஸ் தான் இருக்கு. ஆனா இங்க பாருங்க 1 2 3 4 5 and 6. சோ இததான் C6 C5 அப்படின்னு நம்ம குறிக்கிறோம். ஓகே, இது கார்போஹைட்ரேட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கிளைசின், அனலைன் அண்ட் செரின். இப்ப கிளைசின் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி அமினோ ஆசிட்னா என்ன 2 குரூப் இருக்கணும்னு பார்த்தோம், NH2வும் COOH இருக்கணும். சோ இது எல்லாத்துலயும் NH2வும் COOH குரூப்பும் இருக்கு. சோ இது 2 இருக்கனால இது அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடலாம். சோ எதை வச்சு இத கிளைசின், இது அனலைன் இல்ல இத செரின்னு சொல்றோம்? நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இந்த இடத்துல 6 ஃபங்க்ஷனல் குரூப் இருப்பா, ஒரு இடத்துல 6 ஃபங்க்ஷனல் குரூப் இருப்பா. அதுல ஒண்ணு ஹைட்ராக்சிலா இருக்கலாம், இல்ல மெத்திலா இருக்கலாம், இல்ல அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். சோ இந்த ஹைட்ராக்சில் குரூப் H சேர்ந்திருந்தா இந்த இடத்துல இது வந்து கான்ஸ்டன்ட். எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த H வந்து கான்ஸ்டன்ட், எல்லாத்துலயுமே இருப்பான். சோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் தான் அந்த அமினோ ஆசிட்ஸையே சேஞ்ச் பண்றத நம்ம பார்த்தோம். சோ இந்த H இருக்கனால இவன் பேர் என்னது, கிளைசின். இந்த இடத்துல CH3 இருக்கனால, அதாவது மெத்தில் குரூப்னாவே CH3, இத மெத்தில் அப்படின்னு சொல்லுவோம். அலனைன். இதுவே அரோமேட்டிக் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு CH2 ஜாயின் பண்ணுவோம், CH2OH, அதனால இது பேரு செரின் அப்படிங்கறத நம்ம கன்க்ளூட் பண்றோம். ஓகே, இப்ப கார்போஹைட்ரேட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் பார்த்தாச்சு. TNPSC, டெட் நியமன தேர்வு, PC, SI, TRB, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.